பழைய தோசை கரண்டி ஏதாச்சும் இருந்துச்சு வேஸ்ட் அப்படின்னா அந்த தோசை கரண்டியை தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது கூடவே நான் வந்து கோல்கேட் பேஸ்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த பாக்ஸை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரே அளவு இருக்க மாதிரி சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த ஓப்பனை வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரே மாதிரியாக அழகாக 2 பாக்ஸ் கிடச்சிருக்கு. இந்த பாக்ஸுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஓல்டு கிளாத் எடுத்திருக்கேன். அந்த ஓல்டு கிளாத்தை இந்த பாக்ஸுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து 2 பாக்ஸுக்குமே அழகாக மேலே கவர் பண்ணி விட்டுட்டேன் கிளாத்தை ஒட்டிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாக்ஸை வந்து அந்த தோசை கரண்டியுடைய வாய்ப்பகுதியில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒட்டி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸை ஒட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி 2 பாக்ஸையும் கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டி எடுத்துக்கோங்க. ஒட்டி எடுத்துக்கிட்டு அதனுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அந்த ஹோல்ஸில் ஒரு கயிறை வந்து இந்த மாதிரி கட்டி விட்டுருங்க. இது வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் நம்ம என்ன போட்டு வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் வந்து நான் சிசர் போட்டு வச்சிருக்கேன். இன்னொரு பாக்ஸில் நைஃப்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்.